இந்த வீக் உங்களுக்காக 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் லைனப்ல இருக்கு. 10 மணிக்கு 2 வெபினார், தி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் எக்விட்டிஸ் அண்ட் ஹவ் இன்வெஸ்டர்ஸ் ஷுட் பொசிஷன் ஃபார் 2026 அண்ட் தி 1 crore ஜிபிஎஸ், ஆர் யூ ஆக்சுவலி ஆன் ட்ராக்? 11 மணிக்கு இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன், டொமஸ்டிக் வாலட்டிலிட்டி அண்ட் ஹவ் தி மிடில் ஈஸ்ட் க்ரூட் ஷாக் இஸ் டெஸ்டிங் இந்தியன் மார்க்கெட்ஸ் இன் 2026. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வெபினாரில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கிளிக் பெயிட் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் இது வழியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் டெக்னாலஜி நமக்கு பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறோம். பட் டெக்னாலஜிங்கிறது என்னது? இட் இஸ் ஒன்லி அ ஃபெசிலிட்டேட்டர், டிரான்சாக்ஷன் எனேபிளர், அவ்வளோதான் டெக்னாலஜி. டெக்னாலஜி நமக்கு பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணாது. இன்ஃபேக்ட் நம்ம பிஹேவியரை டெக்னாலஜி மோசப்படுத்துது. புரிதலை வளர்க்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் டெக்னாலஜி பண்ணுறதில்லை. பிஹேவியரை எப்போ டெக்னாலஜி இறக்குதோ அந்த இடத்துல நமக்கு புரிதல் வளர்வதற்கான வாய்ப்புகள் குறையுது. இது எங்கே நம்மளை பாதிக்குது அப்படின்னாக்கா, நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல வளர்ச்சியை காணணும், அந்த வளர்ச்சி நம்மளை எங்கே கொண்டு போகணும், முதல்ல என்ன நடக்கணும், அடுத்தது என்ன நடக்கணும், இன்னும் போக போக என்ன நடக்கணும், இந்த சீக்வென்ஸே பல பேருக்கு இன்னும் தெளிவில்லை. இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு சீக்வென்ஸ் ஒரு கேள்வி மூலமாக நான் ஆன்சர் பண்ண போகிறேன். கோல்ஸ் அப்படின்னா என்ன, வெல்த் கிரியேட் பண்ணுறதுனா என்ன? கோல்ஸுக்கு முதலீடு செய்வது என்பது வெல்த்துக்கு முதலீடு செய்வதிலிருந்து எப்படி வேறுபடுகிறது? ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம்? எது முக்கியம், இது முக்கியமா அது முக்கியமா, இதுக்கு நான் செய்யணுமா அதுக்கு நான் செய்யணுமா, இந்த கன்ஃபியூஷன் இன்னும் கூட நிறைய பேருக்கு இருக்கு. நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசும்போது தான் இவருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குன்றது எனக்கு புரிந்தது. சரி, இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். எல்லோருக்கும் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு அதுக்கப்புறம் செட்டில் பண்ணணும், இப்படி நிறைய கோல்ஸ் இருக்கும். இதெல்லாம் கோல்ஸ். ஏன்னாக்கா நம்ம இதை நோக்கி முதலீடு பண்ணாக்கா நாம் மாதம் போடுற பணம் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு தொகையாக வளர்ந்து நம்மால் வெளியே எடுக்கப்பட்டு செலவு செய்யப்பட வேண்டும். கோலை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுற பணம் பெருவாரியாக நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் செலவு செய்ய போகிற ஒரு பணம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் அ கோல் ஒரு நாள் எக்ஸ்பெண்டிச்சராக மாறும். அதுதான் ஒரு கோலினுடைய ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ். பட் வெல்த் அப்படி இல்லைங்க. வெல்த் என்பது எல்லா கோல்ஸையும் நீங்கள் மீட் பண்ண பிறகு நாம் உருவாக்கக்கூடிய ஒரு குவியல். இதை நம்ம எதுக்காக உருவாக்குறோம்னா, நம்முடைய வாழ்நாளில் நாம் இதை கிரியேட் பண்ணோன்ற ஒரு நிறைவுக்காகவும், நம்முடைய வாழ்நாள் முடிந்த பிறகு கூட நாம் வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு தொகையை தான் நம்ம வெல்த்னு உருவாக்குறோம். அது நம்மையும் மீறி நம்மையும் கடந்து வாழப்போகிற ஒரு கார்பஸ். கோல்ஸை நோக்கி கிரியேட் பண்ணுற கேபிட்டல் கார்பஸ் செலவாயிரும். வெல்த்தை நோக்கி கிரியேட் பண்ணுற நம்ம கேபிட்டல் நாம் செலவு பண்ண போகிறது இல்லை. பெருவாரியானவர்கள் அதை செலவு செய்வது இல்லை. இப்போ அவங்களுக்கு அப்புறமா அவங்க மனைவிக்கு போகலாம், அல்லது பிள்ளைகளுக்கு போகலாம், சில பேருக்கு யாரும் இல்லைன்னா சேரிட்டி கூட போகலாம். அப்புறம் அந்த இடத்துல போய் அது செலவாகுது. என்னுடைய நெருங்கிய உறவினர், அவங்களுக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்ல போனால் ஹஸ்பண்ட் சில்ட்ரன் இதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஒரு ஃபைனான்ஷியல் கார்பஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்கினாங்க, சில பிளாட்ஸு சில வீடுகள் வச்சுருந்தாங்க, 1-2. இது தவிர பேங்க்கில் பணம் இருந்தது. அவங்க வாழ்நாளுக்கு பிறகு அந்த பணத்தை அவங்க டெம்பிளுக்கு எழுதிட்டாங்க, மொத்தத்தையும் திருப்பதிக்கு எழுதிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கிரியேட் பண்ண வெல்த் அவங்க வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிலாந்த்ரபிக்கு போச்சு. ஸோ யாருமே இல்லாதவங்க இதை கூட செய்யலாம். பட் நம்மில் பல பேர்
வெல்த்தை எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்புறம் நம்மை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு விட்டு செல்வதற்கு தான் நம்ம இந்த வெல்த்தை கிரியேட் பண்ணோம். அவங்க லைஃப்பில் அந்த பணத்தை பயன்படுத்தலாம், அல்லது அவங்களையும் நம்மளை மாதிரியே இருக்க நம்ம ட்ரெயின் பண்ணியிருந்தாக்கா அந்த பணத்தை தொடாம அடுத்த சந்ததிக்கு விட்டுட்டு போகலாம். கோல்ஸை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணும்போது பணம் ரொம்ப சேஃபா கரெக்டா காம்பவுண்ட் ஆகி அந்த நேரத்துக்கு உரிய நேரத்தில் பணத்தை நமக்கு அவைலபிள் ஆக்கணும். சப்போஸ் நம்ம பசங்க படிப்புக்கு ஒரு 4 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் சேவ் பண்ணுறோம். 18வது வருஷத்தில் அந்த பணம் அவைலபிள் ஆகணும். ஒவ்வொரு வருஷமும் அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த பணம் போதுமானதாக இருக்க வேண்டும். அன்னைக்கு போர்ட்ஃபோலியோ இறங்கி பிரச்சனை இல்லை, நம்ம சிக்கக்கூடாது. இப்படி இன்வெஸ்ட் பண்ற பணம் உரிய நேரத்தில் நமக்கு கையில் கிடைக்க வேண்டும். அதுதான் கோலை நோக்கி கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பண்ணும்போது மிக முக்கியமான தேவை. ஆனால் வெல்த்துக்கு கிரியேட் பண்ற பணம் முன்ன பின்ன வளரலாம். சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வளர்ந்து ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா டபுள் ஆகலாம், அல்லது சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்தோட 2 வருஷம் கழிச்சு கூட டபுள் ஆகலாம். பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல டைம் பவுண்ட் இல்லை, நம்மளால் வெயிட் பண்ணவும் முடியும். முன்னாடி வந்தாலும் அதை நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, வளரத்தான் விட போகிறோம். இந்த ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசத்தை ஒரு இன்வெஸ்டர் ஏன் புரிஞ்சுக்கணும், இந்த வீடியோவில் நான் ஏன் இதை வித்தியாசப்படுத்தி பிரித்து பேசுகிறேன் அப்படின்னாக்கா, நாம் கோல் பேஸ்டாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தில் நம்ம விளையாட்டாக இருக்கக்கூடாது, ட்ரேடிங் பண்ணக்கூடாது, எஃப்என்டோ பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு ரிஸ்க்கை உயர்த்தக்கூடாது. எங்கே நமக்கு லாஸ் வருமோ, உதாரணத்துக்கு சுமாரான கார்ப்பரேட் கவர்னன்ஸ் உள்ள கம்பெனிஸ், அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதிக மதிப்பீட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வேல்யூவேஷன் ஹையாக இருந்து போய் நம்ம ஒரு பங்கை வாங்கினோம்னாக்கா எங்கேயோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கடினமான காலம் வரும்போது அந்த ஸ்டாக்ஸ் பாதி ஆயிரும். அதுதான் இன்னைக்கு இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. இப்போ அந்த மாதிரி முதலீடுகள்லாம் நம்ம கோல் பேஸ்ட் பணத்தில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமானது. ஏன்னா நமக்கு இந்த வருஷம் பணம் வேணும்னா நம்ம ஐடி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாக்கா அந்த பணம் பாதி ஆயிடுச்சு, நமக்கு போதுமான பணம் வராது. நாளைக்கு நம்ம வேற ஒரு பணத்திலேருந்து எடுத்து தான் செலவு பண்ணோம், அல்லது சில பேர் கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலை லைஃப்ல வரக்கூடாதுன்னா கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கை நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய விதம் கன்சர்வேட்டிவாகவும் கரெக்டாகவும் ரிஸ்க் பொருத்தமானதாகவும் அமைய வேண்டும். நிறைய பேர் செய்யக்கூடிய அடிப்படையான தவறு என்னன்னா, கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்ல ஹை ரிஸ்க் இன்வெஸ்டிங்கை புகுத்த வேண்டியது. இதை செஞ்சாக்கா அநேகமாக நம்முடைய கோல்களை நிறைவேற்றுவதில் நமக்கு தடங்கள், சிக்கல் வரும். ஸோ ஒரு இன்வெஸ்டர் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாக்கா கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கை என்றைக்குமே காஷியஸாக பண்ணுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அங்கே கரெக்டாக வச்சுக்குவாங்க. வெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது மேபி டைம் லைன் ஃபைனைட்டாக இல்லாததுனால அந்த இடத்துல மேபி கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். பட் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க, வெல்த்துக்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய பணம் செலவுக்கானதாக என்றைக்குமே வாழ்க்கையில் மாறக்கூடாது. அது வெல்த்துனா அது வெல்த்துக்கு தான் இருக்கணும், அதை நம்ம டச்சே பண்ணக்கூடாது. முடிந்த வரைக்கும் அந்த பணத்தை நம் வாழ்நாளில் செலவு பண்ணாமல் அது ஒரு பெரிய தொகையாக உருவாக்கி விட்டு செல்வது தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் மாற்றங்கள் வரலாம். உதாரணத்துக்கு நிறைய பேருடைய மைண்ட் செட் நான் பார்த்துருக்கேன். நிறைய வெல்த் கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நம்மகிட்ட தான் நிறைய இருக்கே, இப்போ நம்ம கொடுக்காம நம்ம போனதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னு, நீங்கள் அமெரிக்காவில் வீடு வாங்குறீங்களா, இந்த பணத்தை நான் அனுப்புகிறேன். அல்லது நீங்கள் இங்கேருந்து போய் பாம்பேயில் செட்டில் ஆகிட்டீங்களா, ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கினோமா, இந்தாங்க என்னுடைய கான்ட்ரிபியூஷன். நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்களா, ஒரு பிளாட் வாங்கினோமா, ஓகே இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வாழ்நாள்லேயே நிறைய பேர் நிறைய பணத்தை வெல்த்துக்காக உருவாக்கின பிறகு அதை பிரித்து கொடுப்பதும் வழக்கம். அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய கார்பஸ் குறைஞ்சிருது, அவங்க விட்டு செல்லக்கூடிய தொகையின் அளவும் குறைஞ்சிருது. ஸோ அதை அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்கன்ற நிறைவோடு அவங்க வாழ்நாள் பயணிக்கிறது, வாழ்க்கை முடிகிறது. ஸோ வெல்த்துக்கும் கோலுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸஸை தெளிவாக ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கணும். பணத்தை ரெண்டுத்துக்கும் எப்படி பொருத்தமாக முதலீடு செய்கிறதுன்ற ஒரு இடத்துக்கு இன்வெஸ்டர்ஸ் வரணும். என்றைக்குமே தனக்கு பொருத்தமானதை செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் முதலீடுகளை மேலாண்மை செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும்.
முதலீடு என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும் என்பதை எல்லா நேரங்களிலும் மனசுல வச்சுக்கிட்டு தான் முதலீட்ட அணுகணும். அந்த அணுகுமுறை நிச்சயமாக ஒரு வெற்றி அணுகுமுறையாக அனைவருக்கும் அமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த ஒரு அணுகுமுறையை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து கோல்ஸ் எல்லாம் நிறைவேற்றிட்டு வெல்த்தையும் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு வாழ்த்தி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.